இப்படியே இன்னும் 2 நாள் மழை பெஞ்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிடும். வணக்கம் மக்களே, இந்த டிட்வா புயல் வந்ததுலேருந்து எங்க ஊர் பரமக்குடி சிறப்பூஞ்சி மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, செம்ம மழை எங்க ஊர்ல கிட்டத்தட்ட 2 நாளா கண்டினியூஸா மழை பெஞ்சுக்கிருக்கு. மழை ஓஞ்ச பாடு இல்ல. அதனால சாதாரண நாட்கள் நல்லா இருக்கிற ரோடு கூட இப்பதான் குண்டும் குழியுமா தெரியுது. வீட்டை விட்டு வெளியே ஒரு கடைக்கு போனா கூட கொடையை பிடிச்சிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஹெவியா நம்மள அப்பப்ப மழை லைட்டா குறையும். நான் குறைஞ்சாலும் அப்பவும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, புயல் சென்னை பக்கத்துல கடல் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. பட் எங்க ஊர் ராமநாதபுரம் ஃபுல்லா இந்த மழையா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ வியாழக்கிழமையிலிருந்து எடுத்த சின்ன சின்ன கிளிப்பை தான் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல, அதாவது மண்டபம், ராமேஸ்வரம் சைடுல மண்ணரி ஏற்பட்டு ரோடே பாதி காணா போயிருச்சு. புயல் இருக்கிறது என்னமோ சென்னை பக்கத்துல, ஆனா எங்க ஊர் இருக்கிற இடத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா எங்க ஊர்ல மழை இப்படி வெளுத்து வாங்குது. இந்த புயலுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடுல கடற்கரை ஓரத்தில் உள்ள எந்த மாவட்டங்கள்லயும் புயல் பக்கத்துல இருந்தாலும் எங்க ராமநாதபுரம் மாவட்டம் இதே மாதிரி மழை தான் பெரியும். இந்த டைமிங்ல யாரும் ஊட்டி கொடைக்கானல்லாம் போக வேணாம். தயவு செய்து எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து ஒரு 2 நாள் சிட்டிங்க போடுங்க. ஏன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கு எங்க ஊர் கிளைமேட். சாயங்காலம் 4:30 இருட்டிடுது. என்னைக்கு புயல் கரையை கிடக்குறது, என்னைக்கு நாங்க கொடை இல்லாம வெளியே வர்றது. நாளைக்கு வேற சண்டே ஃபுல்லா சுத்தமா வீட்டுக்குள்ளேயே போயிரும் போலயே. உங்க ஏரியால எப்படி இருக்கு, மழையா இருக்கா இல்ல நார்மலா இருக்காங்கிறத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.